ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த தோல்விக்கு முழுக்க என்ன காரணம், இந்திய அணி எந்த இடத்துல போட்டியை கைவிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல் போட்டியில் இந்திய அணி என்னதான் இருந்தாலும் 295 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினாலும் ஸோ பிங்க் பால்ல என்றைக்குமே நாங்கள் தாண்டா கிங் அப்படின்னு சொல்லி அடித்த மாதிரி இந்திய அணியை வந்து சும்மா அலாக்க தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க நம்ம ஆஸ்திரேலியா டீம். ஸோ நீங்கள் எங்ககிட்ட குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஸோ எங்களுடைய ஆட்டமும் நாங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கும் என ஆஸ்திரேலிய அணி இதில் நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஸோ பிங்க் பாலில் எப்பயுமே நாங்கள் தான் ராஜா கிங் அப்படின்றத அவங்க இப்போ இன்னொரு டைம் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில் ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் போட்டியில் இல்லை. ஸோ இப்போ இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்த உடனே அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்தாங்க. ஸோ அவருடைய ரோலையுமே விட்டு கொடுத்தாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 4வது 5வது இடத்துல போய் நான் ஆடுறேன், மிடில் ஆர்டரில் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அவராகவே தானாகவே அவருடைய சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்திய அணி மேட்சை கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மா எந்த மாதிரியான திட்டத்தை போட்டாலுமே அந்த திட்டம் இன்னைக்கு செல்லுபடி ஆகலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ கௌதம் கம்பீர் அவர்கள் ஒரு முக்கியமான வீரர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு கொண்டு வந்தாங்க. பட் என்ன பவுலிங் போறாரு அப்படின்றது சொல்லவே முடியல. ஒஸ்ட் பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. ஷார்துல் தாக்கரே அந்த இடத்துல சரியான ரோலை பிளே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆஸ்திரேலியாவில் நல்ல ரெக்கார்டு இருக்குது, நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பேட்டிங்கும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பிளேயரை விட்டுட்டு ஹர்ஷித் ராணாவை எதுக்கு இந்தியன் டீமில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ அவர் ஒன்றுமே பண்ணலைங்க. ஸோ அவர் பவுலிங்கும் சரியாக போடல, பேட்டிங்கும் பண்ணல. ஸோ நம்ம ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு தேர்டு ஃபோர்த்து ஒரு ஆப்ஷனில் ஒரு ஆல்ரவுண்டர் பாஸ் பவுலர் எடுத்துகிட்டு வராங்க, மீடியம் பஸ்டர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின் போது ஸோ அவருக்கு ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டி இருந்தால் தானே இந்திய அணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லாஸ்ட்டில் டெய்லண்டர் ஒரு நல்ல ஏதோ ஒரு 20-30 ரன் அடிச்சா இந்திய அணிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு இந்திய அணியை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த அணி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த அளவுக்கு டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய டெய்லண்டர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் டாப் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் சொதப்பினாங்க அப்படின்போது டெய்லண்டர்ஸ் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்தா கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்து ஸோ இந்த ஸ்குவாடில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்கள் ஆகட்டும், கீழே இருக்கக்கூடிய டெய்லண்டர்ஸ் ஆகட்டும் என்னதான் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவன்ன்றது ஒஸ்ட்டான பிளேயிங் லெவன் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷித் ராணா இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே விக்கெட் அந்த அளவுக்கு எடுக்கல. 2 இன்னிங்ஸ்லுமே டக் அவுட் ஆயிருக்காருங்க. ஸோ அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம். இதுவே ஷார்துல் தாக்கூர் உள்ள வந்திருந்தாரு அப்படின்னு போது ஸோ அவருடைய பங்களிப்பு ஒரு 10-15 ரன் அடிச்சிருந்தா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்கோராக இருந்திருக்கும். ஸோ இந்திய அணி கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்காங்க. சித்தேஸ்வர் புஜாரா நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவரை மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் அந்த அளவுக்கு அடி வாங்கி இந்திய அணியை அந்த அளவுக்கு வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வெற்றியும் தேடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி யாருமே கிடையாது என்பது கிளியராக தெரியுது. ஸோ அந்த தேர்ட் டவுன் சும்மன் கில் என்னதான் ஆடிட்டு இருந்தாலுமே பட் அந்த இடத்துல கரெக்டான பொசிஷனில் அவர் இந்தியன் டீம் வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அவரிடம் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்திய அணி முழுக்க தோத்தது சரியான ஒரு லைனப் இல்லை அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்படி உள்ளே கொண்டு வந்திருந்தாரோ ஸோ அதே மாதிரி ஜடேஜாவையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது அதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் என்ன எப்படி தோத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு பெட்டராக பண்ணணும், பிளேயிங் லெவலில் யாரெல்லாம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், யாரை தூக்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய சஜஷனையும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் போட்டிக்கான உங்களுடைய கரெக்டான பிளேயிங் லெவனையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.